செய்வினை ஒரு வீட்டில் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரி அந்த துர்வாடை அவங்க வீட்டில் வீசும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தருக்கு செய்வினை இருக்குங்க, இப்போ வீட்டில் 5 பேர் இருக்கும், அந்த வீட்டில் ஒருத்தருக்கு செய்வினை வச்சுட்டாங்க, இது 5 பேருக்கும் பாதிக்குமா அப்படின்னு இப்போ எனக்கு செய்வினை இருக்குது போய் நான் எப்படி போய் தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா உக்கரமாக இருக்கும்போது கோவமாக இருக்கும்போது ஸ்மெல் வரும். இது 100% இருக்கிறவங்க உணர்வாங்க. மரிஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்வினை. செய்வினை எத்தனையோ பேருக்கு நீங்கள் எடுத்திருக்கீங்க. எத்தனையோ மக்கள் நம்ம இங்கே வரும்போது செய்வினையால் பாதிக்கப்பட்டு வந்தவங்கள நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். செய்வினை தீர்ந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு போகிறவங்களையும் பார்த்துருக்கேன். அந்த வகையில் செய்வினை ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி அந்த துர்வாடை அவங்க வீட்டில் வீசும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப பெரிய நல்ல ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க. நிறைய பேருக்கு அந்த ஒரு டவுட்டே இருக்குது. ஏன்னா நிறைய மாந்திரிகரும் சரி, நிறைய பேர் சொல்கிறதுனா பார்த்திங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து தொழில் இல்லைன்னு போய் உட்காந்தாலும் முதல் வார்த்தை உனக்கு செய்வினை வச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. குழந்தை நிற்கலன்னு போய் சொன்னாலும் செய்வினை வச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. சம்பாதிக்கிற காசு கையிலேயே நிற்க மாட்டேன்னு சொன்னால் கூட செய்வினை வச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. வீடு கட்டாமல் இருக்குது. ஸோ ஒரு மனுஷனுக்கு என்னென்ன ரூபத்தில் பிரச்சனை வருதோ அத்தனை பிரச்சனைக்கும் சில மந்திரவாதிங்க பயன்படுத்துகிற ஒரே வார்த்தைன்னா தெரியுங்களா, உங்களுக்கு கட்டு கட்டிட்டாங்க, செய்வினை வச்சிட்டாங்க. தயவு செஞ்சு சொல்கிற மக்களே, செய்வனன்றது 100% உண்மை. சைத்தான் ஜின்னுன்றது 100% உண்மையும், அந்த மாதிரி செய்வினன்றது 100% உண்மை. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் எல்லாரும் செய்வினை செஞ்சிட முடியாது. யோகக்காரன்லாம் இருக்கான், அவனுக்குலாம் ஒன்று கூட அசராது, புரியுதுங்களா? அதே மாதிரி செய்வினைக்கு செய்வனுக்கு நல்ல நேரம் இருக்கணும். யார் பாதிக்க போதோ அவனுக்கு டைம் நல்லா இருக்கக்கூடாது. அப்போ மட்டும்தான் செய்வினை வேலை செய்யும். அப்போ தான் அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும், உச்சத்தில் இருக்கும். ஏன்னா அவனுக்கு டைமும் சரியில்லை, ஸோ அவனுக்கு தெய்வமும் வீட்டில் இருக்காது, புரியுதுங்களா? ஏன்னா ஒரு ஒருத்தனை செய்வினை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அவனோட குலதெய்வத்தை கட்டுப்போட்டு தான் செய்வினை செய்வாங்க. வீட்டுக்குள்ளே தெய்வம் வந்தால் அப்புறம் சைத்தானுக்கு என்ன வேலை இருக்குது? அப்போ அதே வீட்டில் வந்து ஒரு செய்வினை வந்துச்சுன்னா தெய்வம் உள்ளே வராது. ஸோ அவனுக்கு வர வேண்டிய விஷயம் நடக்க வேண்டிய காரியம் நடக்காது, தொழில் முன்னேற்றம், உடல் ரீதி பாதி, ஸோ எக்ஸட்ரா பிரச்சனைகள் வரும். செய்வினைன்றது 100% உண்மை. ஆனால் எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு உடம்புல நடக்கிற உபாதைகளும் சரி, லைஃப்பில் நடக்கிற பிரச்சனைகளும் சரி, இல்லை உங்கள் பாஸ்டில் நடக்கிற லைஃப்பில் பிரச்சனையும் சரி, இது எல்லாத்துக்கும் செய்வினை ஒரு காரணம் இல்லை. அதை மட்டும் முக்கியமான சொல்லிடுறேன். முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்ததுன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை கிளாரிட்டி பண்ணிக்கிங்க, இது உண்மையானு. அதுக்கப்புறம் செய்வேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் ஆகுங்க. சும்மானா ஒருத்தருக்கு மாமியாரை கேட்டால் மாமனாரை செய்வனுன்றான், மருமகளை கேட்டால் செய்வனை வச்சுச்சுன்றான், நாத்தனாரை கேட்டால் செய்வனை வச்சுச்சுன்றான். செய்வேனை எல்லாரும் செய்ய முடியாதுமா, ஆனால் செய்யலாம் முடியும். சில பேர் ஏற்றுக்கும், சில பேர் ஏற்றுக்காது. ஸோ ஒருத்தருக்கு செய்வனை இருக்குங்க, இப்போ வீட்டில் 5 பேர் இருக்கும், அதில் வீட்டில் ஒருத்தருக்கு செய்வனை வச்சுட்டாங்க, இது 5 பேருக்கும் பாதிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படின்னா 100% பாதிக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு அரிப்பு இருக்குது ஒருத்தருக்குன்னா, அது மீதி இருக்க 4 பேருக்கு பரவுமா பரவாதா? கண்டிப்பாக பரவும். அப்போ அரிப்பே பரவுதுன்னா செய்வினைன்றதுனா அது கெட்டுது. அப்போ என்ன ஆகும்னா, சுற்றி இருக்கிறவங்களும் அப்படியே மன உடைச்சலாக்கும், உடல் ரீதி பாதிப்பு கொடுக்கும், குடும்பத்தை பிரிக்கும், படுத்த படுக்கையாக்கும், வருமான பாதிப்பு வரும், பசங்களை படிப்பில் மங்க வைக்கும், வளர்ச்சி கொடுக்காது. ஸோ செய்வினைன்றது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க உடம்புல வந்து புண்ணு வர்றது, கை கால் விழ வைக்கிறது, படுத்த படுக்கை ஆகிறது தான் செய்வினை நினச்சிட்டு இருக்காங்க. செய்வினையில் வந்து ஒருத்தனை படிப்பே இல்லாத மாதிரியும் பண்ணலாம், படுத்த படிக்க ஆகிற மாதிரியும் பண்ணலாம், வேலைக்கே போகாத மாதிரியும் பண்ணலாம், வித்து பிடிச்ச போகிற மாதிரியும் பண்ணலாம், வாழ்க்கையில் முன்னேறாத மாதிரியும் பண்ணலாம், கல்யாணமே ஆகாத மாதிரியும் பண்ணலாம், குழந்தை கரு தங்காத மாதிரியும் இவ்வளவோ செய்வினை இருக்குது. ஆனால் இந்த மாலிக் போய் ஒன்று கூட செய்ய மாட்டேன், நல்லது மட்டும்தான் செய்வேன். இதில் எதில் பாதிக்கப்பட்டு வந்திருந்தாலும் அல்லாவோட கிருபையை கொண்டு, அவுலியாக்கள் துவாவை கொண்டு, சித்தர்களோட வழிபாடில் என்னால் தீர்த்து கொடுக்க முடியும். என்ன கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஏன்னா நானும் மனுஷன்தான், நான் பிரபஞ்சத்துக்கு வந்து நானும் எல்லாரும் மாதிரியும் பிறந்து தான் வந்திருக்கேன், மேலேருந்து ஒன்றும் எகிரி ஒன்றும் வரல. ஸோ எல்லாத்துக்கும் தீர்வு ஆரம்பம் தான் முடிவுன்னு இருக்குது. ஸோ முடியும். அந்த வகையில் போய் எனக்கு செய்வனை இருக்குது போய் நான் எப்படி போய் தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல உபாதைகள் வருது ஒரு விஷயமா, தொழில் விருத்தி வராது, பிஸ்னஸ் நடக்காது, வீட்டில் சண்டை, இதெல்லாமே யூஸ்வலாக நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நாத்தங்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு 5 விதமான நாத்தம் அடிக்கும். வாசனைன்றது வேறு, அது நறுமணம். இது வந்து பார்த்திங்கன்னா பேட் ஸ்மெல்லுன்னு இங்கிலீஷில், ஸோ தமிழில் வந்து நாத்தம்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அறியாமல் நம்ம உடம்புல வரும், நம்ம வீட்டில் வரும்.
வீடு பார்த்திங்கன்னா சுத்தபத்தமாக வச்சுருப்பாங்க, ஆனால் ஒரு ஸ்மெல்லு வரும். என்ன ஸ்மெல்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்திங்கன்னா இது இந்து சமூகத்தில் பார்த்திங்கன்னா அந்த செய்வனை வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பன்றியோட பிளட்டை யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னா குடலை போடுற அளவுக்கு புணம் எறிகிற மாதிரி நாற்றம் வரும். அந்த ஸ்மெல்லே தனியாகவே ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கோழி எரிச்சு, இப்போ கோழி கடைக்கு போய் கோழி வாங்கியிருக்கீங்களா, கோழி வாங்க பாருங்கள், அந்த ஒரு ஸ்மெல்லு தனியாக வரும். ஏன்னா சில செய்வனைக்கு பார்த்திங்கன்னா கோழி பலி கொடுப்பாங்க. நல்லா வார்த்தைக்கு ஒன்றுங்க, உங்கள் வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்றீங்க இல்லை அப்பாற்பட்ட விஷயம், சுத்தமாக இருக்க வீட்டில் ஒரு கோழி செத்து போனால் அப்படின்னா வரும். ஏன்னா ஒரு ஸ்மெல்லு இருக்குமா, சும்மா கிடையாது. ஆடுக்கு ஒரு தனியாக ஸ்மெல் இருக்குது. ஆடுக்கு மட்டன் கடைக்கு போய் பாருங்கள் ஒரு ஸ்மெல் வரும், சிக்கன் கடைக்கு ஒரு ஸ்மெல் வரும். அது மாதிரி ஏன்னா செய்வனையில் சில கோழி பலி குடிக்கும் போது கோழியோட ரத்தம் பிடிக்கிற மாதிரியோ அந்த கோழி ஸ்மெல்லு வர மாதிரி ஒரு ஸ்மெல்லு வரும். 2. 3வது பெண்களோட அந்த வீட்டில் ஒரு பெண்ணும் ஆணும் இருந்தாங்கன்னா அவங்களோட முடியை வச்சு நம்ம அந்த செய்வனை வச்சோம்னா முடி கருகிற நாத்தடிக்கும். புரியுதுங்களா? 3. 4வது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறேன்னா, இந்த மோஷன் போயிட்டு இந்த டாய்லெட் ரொம்ப நாளாக நம்ம கழுவாமல் இருந்தால் எவ்வளோ ஒரு பேட்ஸ், இந்த பப்ளிக் டாய்லெட் போயிருக்கீங்களா, எப்படி ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல் உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ சுத்தமாக இருந்தாலுமே கம்பல்சரி வரும். அட்லீஸ்ட் ரொம்ப வரனால கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்வனைன்ற விஷயத்துக்கு பயன்படுத்துகிற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா நாத்தமுள்ள பொருள் தான் பயன்படுத்துவாங்க. அதுதான் அது ஆசைவே படும். செய்வனைக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்போ காட்டேரியே பயன்படுத்துவாங்க, குட்டி சேத்தானை பயன்படுத்துவாங்க, ஜின்னியும் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி சில பொருட்களை அதாவது டூல்ஸ் மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் பயன்படுத்தும் போது அதுக்கு இந்த கெடுதல் தான் கொடுப்பாங்க. ஸோ முட்டை பார்த்திங்கன்னா கவுச்சி நாத்தடிக்கும் வீடு. நீங்கள் சுத்தமாக இருப்பீங்க, ஆனால் கவுச்சி நாத்தடிக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருக்கும், நம்ம மேலே ஸ்மெல் வருதா இல்லை வீட்டில் ஸ்மெல் வருதானா, அங்கேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 நாத்தங்கள்ன்ற விஷயம் கம்பல்சரி செய்வினைக்கு ஆன அறிகுறி தான். இப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவேன். தெளிவாக சொல்கிறேன். நல்லா வீடு சுத்தமாக இருக்குது, வருமானம் நல்லா வீடு சுத்தமாக வைக்கிறோம் பை, கோயிலுக்கு போகிறோம் பை, சாமி கும்பிட்றோம் பை, விளக்கு போடுறோம் பை, அந்த கோயிலுக்கு போகிறோம் பை, இந்த கோயிலுக்கு போகிறோம் பை, சம்பாதிக்கிறோம் பை, வீட்டில் காசு நிற்கிற பை, ஹஸ்பண்ட் வீட்டில் சண்டை பை, படிப்பு ஏறல பை, கையில் காசு தங்க மாட்டேது பை, நிற்க மாட்டேது பை. ஆனால் அந்த வீட்டில் எனக்கு கவனிக்க வேண்டியது இந்த நாத்தம், துருநாத்தம் உங்களை அறியாமல் 100% வீட்டில் வரும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு. ஏன்னா இதில் 2 குறிக்கலாம். செய்வினை வச்சாலும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும், ஒரு ஏவல் வச்சாலுமே இந்த மாதிரி ஸ்மெல்லு வரும். 3வது ஒரு உயிர் பிரிஞ்ச ஒரு ஆத்மா உங்கள் வீட்டில் உலாத்திட்டு இருந்துட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி சிம்டம்ஸும் வரும். ஏன்னா அது எரியும் போதே பார்த்திங்கன்னா முடி கருக்கும், உடம்பு எரியும், எலும்பு கருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா உக்கிரமாக இருக்கும்போது கோவமாக இருக்கும்போது ஸ்மெல் வரும். இதை 100% இருக்கிறவங்க உணர்வாங்க. இது மாளிகை சும்மா ஏதோ பேச்சு சொல்கிறதெல்லாம் கிடையாது. 100% பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பாங்க. சில பேருக்கு பேய் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க. நம்பிக்கையெல்லாம் தட்டிட்டு நம்பிக்கை இருக்கிறவங்க உட்காந்துப்பார். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பெருசாக உடனே என்கிட்ட வாங்கன்னு நான் சொல்லலை. இந்த மாதிரிலாம் அறிகுறி இருந்ததுன்னா தயவு செஞ்சு சின்னதாக இருக்கும்போதே இப்போ ஸ்மெல்லு வருது, எல்லாமே சுத்தமாக இருக்குது, ஏன் ஸ்மெல்லு வருது, எங்கேருந்து வருது, நம்ம மேலே வருதா, வீட்டிலேருந்து வருதா, இல்லை வீட்டை சுத்தம் பண்ணுங்கள், எதனா ஒரு இருக்கா பாருங்கள். இல்லை எதுவுமே இல்லையா, பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆன்மீகவாதிட்டோ இல்லை மந்திரவாதிட்டோ இல்லை பாய்கிட்டோ போய்ட்டு வீட்டில் இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிங்க. சின்னதாக இருக்கும்போதே நீங்கள் புண்ணாக இருக்கும்போதே அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது பெருசாக ஆகாது. ஆனால் விட்டிங்கன்னா அது உடம்பே அரைச்சிடும். சில பேர் என்கிட்ட கிளைண்ட் வருவாங்கம்மா, காலை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்க ஓட்டை இந்த பக்கம் தெரியும், நம்புவீங்களா? சில பேருக்கு குதிக்காலில் ஓட்டம் இருக்கும், சில பேருக்கு குதிக்காலுக்கு மேலே இருக்கிற கால் இடத்துல இங்கேருந்து பார்த்தா அங்கே தெரியுது. என்ன பண்ணுவீங்க? ஆறாது, காயாது. ஒரு புண்ணை நான் காய வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? சில பேருக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க மாந்திரிகன்றது ஒன்று இல்லை, 100% இருக்குது. அதோட பாதிப்பு பட்டவனுக்கு தான் தெரியும். சொல்லுவாங்கள்ல முட்டை விடுறது கோழிக்கு தான் தெரியும்னு, அந்த மாதிரி பட்டவனுக்கு தான் அதோட வலி தெரியும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நாத்தம் துர்நாத்தம் வந்தால் தயவு செஞ்சு முன்ஜாகிரதைங்க. அப்படியே உங்கள் வீட்டில் அந்த நாத்தம் இருந்தால் அதுக்கு நீங்கள் ஒரு 5 பொருளை பயன்படுத்துங்க. அதையும் சொல்லித்தரேன். அந்த 5 பண்ணியும் உங்களுக்கு ஸ்மெல்லு வருதுன்னா அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது கம்பல்சரி ஒரு மாந்திரிகரை தயவு செஞ்சு பாருங்கள். அந்த 5 பொருள் என்னென்னா, முதல்ல நீங்கள் பயன்படுத்தக்கூடியது பார்த்திங்கன்னா கடல்லேருந்து கொஞ்சம் முன்னாடி இந்த அழுக்கு தண்ணி எடுக்காமல் கொஞ்சம் உள்ளே போய்ட்டு தண்ணி ஒரு 2 பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து சாயந்தர வேலையில் இல்லை காலையில் வேலையில் கம்பல்சரி வீடு ஃபுல்லாக தெளிச்சிக்கிட்டே வரணும் ஒரு 21 நாளைக்கு. சரிங்களா? கடல் தண்ணி. 2வது இல்லையா, ஓடுற ஆறாக இருக்கணும். குளமும் கிடையாது, குட்டை கிடையாது, இந்த ஆறு இருக்கு இல்லையா, இப்போ கோதாவரி ஆறு காவேரி ஆறு அந்த மாதிரி ஓடுற தண்ணி பார்த்திங்கன்னா மலை பிரதேசத்துலேருந்து தான் அது வரும். ஸோ இயற்கை தண்ணி மூலியமாகவும் அதோட மிக்சிங்கில் இருக்கும். அந்த தண்ணி ஓடுற தண்ணி எடுத்து நீங்கள் உங்களோட வீட்டில் தெளிக்கலாம். 2. 3வது ஒன்று என்னென்னா, கோவிலில் எல்லா கோவில்லையும் பெரிய பெரிய முன்னர் என்ன சொல்கிறது, பெரிய பெரிய கோவிலில் பார்த்திங்கன்னா கம்பல்சரி கோவில் குளம்னு ஒன்று இருக்கும். அந்த கோவில் குளம் தண்ணி கொஞ்சம் அழுக்காகவே இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குளத்தில் தண்ணி எடுத்து தெளித்து பாருங்கள், இன்னும் பவராக இருக்கும். கடல் தண்ணிக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அந்த மாதிரி கோவிலில் இருக்கிற குளத்தில் இருக்கிற தண்ணிக்கு பவர் இருக்குமா?
ஏன்னா அதில் நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது. ஸோ அந்த தண்ணி கூட நீங்கள் வீடு ஃபுல்லாகவே தெளிக்கலாம். 3. 4வது, ஒரே 1 லிட்டர் சுத்தமான பன்னீர் வாங்கி அதில் 2 ட்ராப் ஜவ்வாது போட்டுட்டு, எப்படி ஜவ்வாது போட்டுட்டு நல்லா குளிக்கிட்டு அதை கூட நீங்கள் டெய்லி தெளிச்சிக்கிட்டே வரலாம். சுத்தமான பன்னீரில் ரோஸ் வாட்டரில் பன்னீர் எதனா வாங்கி ஜவ்வாது கலந்து மிக்ஸ் பண்ணி டெய்லி தெளிச்சிக்கிட்டு வரலாம். 4. 5வது ஒரு விஷயம், இது வந்து ஹிந்துக்களுக்கு சொல்கிறேன், மாட்டோட கோமியம் இருக்கு இல்லையா, அதை வாங்கி கூட நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளிச்சிக்கிட்டே வரலாம். இப்போ நீங்கள் மாட்டுக்கிட்ட போகணும் அவசியம் இல்லை, அமேசான் கிட்ட போனாலே போதும், வீடு தேடி வந்துடும். அந்த மாதிரிலாம் டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதை வாங்கி இந்த 5 பொருளை நீங்கள் பயன்படுத்தி 21 நாள் நான் தெளிச்சும் ஸ்மெல்லு வருதுன்னா அப்போ நீங்கள் தான் கவனிக்க வேண்டிய விஷயம். புரியுதுங்களா? ஸோ இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டேன், இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு இது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். சிறப்பு சிறப்பு. ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க குருஜி. செய்வினை இருப்பதற்கான அறிகுறியும் சொல்லியிருக்கீங்க, என்ன வாசனை என்ன நாற்றம் இருந்தால் ஒரு வீட்டில் செய்வினை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சிறப்பான தகவல். நன்றி. நன்றிம்மா.